அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் பேசுகின்றேன். நான் வார்த்தை அடிப்படையில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து இந்த வீடியோக்கள் மூலமாகவும் ஷார்ட் மூலமாகவும் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த எண்களிடம் ஜாதக பலன் எழுதப்பட்டதையும் சொல்லுகின்றது. புதிதாக எழுதப்படுவதற்கும் இது சொல்லப்படுகிறது. இந்த எண்களிடம் நிச்சயம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு உண்மைகள் உண்டு. அந்த உண்மைகள் நம் தமிழ் மொழி 240 எழுத்துக்கும் பல உண்மைகள் தெரிந்துவிட்டது. இன்னும் மற்ற மொழிகளுக்குத்தான் தெரியாமல் தடுமாறுகின்றார்கள். ஆனால் நமது தமிழ் மொழியில் ஜாதகப்படம் எப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் மிக துல்லியமாக நமது தமிழ் வார்த்தை அனைத்துமே ஒவ்வொரு சாணப்பலன், ஒவ்வொரு விதிப்பலன், ஒவ்வொரு இடத்துக்கான எடுத்துக்காட்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கான முழு பலன்களை மிக உண்மையாக சொல்லப்பட்டு வருகிறது. இது நான் சொல்லவில்லை, அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நாவில் துதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த தமிழ் ஜோதிடம்தான். ஆனால் இது ஒரு காலத்துக்கு என்னுடைய எண்கணிதம் மிக அவசியமாக இருக்கும். எந்த மொழியும் இல்லாத அளவுக்கு இந்த தமிழ் மொழியில் நான் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் ஜோதிடம் அனைத்து மொழிகளுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக வரும். நம் மொழி தான் சிறந்த மொழி, நம் மொழி தான் பேசும் மொழிகளிலே வார்த்தை அடிப்படை எடுத்து காட்டுகிறது என்பதையெல்லாம் நமது தமிழ் முனைவர்கள், ஆசிரியர்கள், முதல்வர்கள் எல்லாமே சொல்லி புகழக்கூடிய நேரங்கள் ஒரு நேரம் வரும். அந்த நேரம்தான் என்னை நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். நான் அப்போது இருப்போனோ செத்து போயிருப்போனும் தெரியாது. ஆனால் என்னுடைய வீடியோக்கள், என்னுடைய எண்கணிதங்கள் நான் சொல்லப்பட்டு வருவது அத்தனையுமே இது ஒரு சூரியனாகவும் சந்திரனாகவும் மற்ற கிரகங்களாகவும் இது பேசப்பட்டு வரும், எடுத்துக்காட்டி வரும். ஆகவே இந்த தமிழ் ஜோதிடம் என்பது வானத்து நிலவாகவும் பகல் ஒளியின் சூரியனாகவும் இது பேசப்பட்டு வருகிறது. மனிதனுக்கு 2 கண், அந்த 2 கண் என்பது ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். நமக்கு இருப்பது வலது கண், இடது கண். அப்படிப்பட்ட இந்த உருவத்துக்கு பல உறுப்புகள் உள்ளது. அந்த உறுப்புகளையெல்லாம் நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள், தமிழ் ஜோதிடம் மூலமாக மிக உண்மையாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த என்கிறது தான் இது. இன்று 18 என்ற வார்த்தைக்கு 18 அப்படின்னா 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 9, 8, 3, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்கிறது 2. சித்தருக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கள் 4, 4, 7, 9 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்கிறது 6. சித்தருக்கு 6வது என்கிற பலனாக சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்ததாக ஆழ்வார் என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து 8, 3, 3, 9 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. ஆழ்வார் படம் 5ஆம் எழுத்து பலனிலே வந்து கொண்டு இருக்கிறது. அது 5ஆம் எழுத்து பலன் தான் ஆழ்வார். பூசாரி பாருங்கள், பூசாரி 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கிறது 9, 1, 4 எல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதி என்கிறது 5. பூசாரி ஒருவர் கோயிலில் பூஜை செய்கிறார். அவர்கள் பூசாரி என்று சொல்கிறோம். அந்த பூசாரி கூட அந்த ஆண்டவனுக்கு சமமாக அந்த 5ஆம் எழுத்துக்கு அந்த 5ஆம் எழுத்து எண்ணுக்கு சமமாகத்தான் அந்த பூசாரி என்று சொல்லப்படுகிறது. பூசாரி என்ற கடவுளுக்கு சமம். அது அவருடைய வாக்குக்கு சமம், அவருடைய வித்தைக்கு சமம், அது புத்திக்கு சமம். பூசாரி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 5. அப்போ பூசாரியுடைய நாவில் துதிப்பது 5வது விதி எண் ஆகும். அடுத்ததாக பூஜிப்பவருக்கு என்கிறது 9, 1, 6, 9, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 39. அதோடைய விதி என்கிறது 3. பூசாரி சொல்வது வேறு. பூசாரி சொல்கிறார்,
பூசாரி சொல்கிறது அந்த 5ஆம் எழுத்து என்கிறது. ஆனால் பூஜிப்பவர்கள் 3ஆம் எழுத்து என்கிறது மூலமாக இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த 5ஆம் எண் சொல்ல வேண்டும். அந்த 5ஆம் எண் 3ஆம் இடத்துக்கு பலன் சொல்ல வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கு. பூஜிப்பவர் 3ஆம் இடத்து எண்கிடமாக வருகிறது. அப்போ 3ஆம் இடத்து எண்கிடம் மிக சிறந்த பலனாக வருகிறது. 3வது விதி எண் தோற்றதே இல்லை. வாழ்க்கையில் 3வது விதி எண் தான் மனிதனுக்கு மிக மன்னராகவும் அரசராகவும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது 3வது எண்கிடம். அடுத்ததாக பரிகாரம் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 4 5 எழுத்துக்கள் 9 4 8 3 7 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்கிறது 4. பூசாரியுடைய விதி பரிகாரத்தினுடைய விதியின் 4. அப்போது 4வது விதி என்னத்தான் பரிகாரம் செய்யப்பட்டு வருகிறது. பாருங்க, எப்போதுமே வந்து ஹரிச்சந்திரன் உண்மையாகவே சொன்னார். ஆனால் அவரவே மாற்றினாங்க. என்றைக்கும் நல்லவன் தான், கெட்டவன் தான். ஆனால் அந்த நல்லவனை கெட்டவன் என்று சொல்லலாம். அது போன்ற ஒரு இதில் பரிகாரம் என்கிறது பிரகாரம் 4வது விதியின் 4. அந்த 4வது விதி என்னத்தான் பரிகாரம் செய்யப்படுகிறது. என்றைக்குமே சரி, பொய் சொல்லி ஒருவரை கெட்டவனாக்க முடியாது. சரிங்களா? அதுபோல் மெய் சொல்லி தான் மனிதன் வாழ முடியும். பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை. ஒருவரை திரித்து சனின்னு சொன்னான், நல்லவளான் சனியன் ஆகிறான் என கெட்டவனால். ஆனால் உண்மையிலே அவன் நல்லது தான் சொல்கிறான். கெட்டவன் நல்லவன் சனியன் ஆகிறான் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். நல்லவன் சனியன் ஆகிறான் என்பது இது ஒரு மாய தோற்றம். அந்த நல்லவன் சனியன் ஆகிறான் என்றால் அது யாரால்? பழி சுமத்தக்கூடியவர்களால். அந்த நல்லவன் என்றைக்கு சனியனே ஆனதில்லை. ஹரிச்சந்திரனாக தான் வாழ்ந்தான். ஹரிச்சந்திரன் அதற்கு கீழே பொய் ஹரிச்சந்திரன் அவன் வாழ்ந்ததில்லை. அதுபோல் பரிகாரம் என்பது உண்மை. பரிகாரம் செய்தவர்கள் என்றுமே வாழ்க்கையை தோற்றதில்லை. அவர்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். பரிவர்த்தனை என்ற ஒரு வார்த்தைக்கு 9 4 5 9 4 7 4 இதெல்லாம் கூட்டினா 42. விதி என்கிறது 6. அப்போ பரிவர்த்தனைக்கு வந்து 6வது விதி எண். கூட்டுத்தொழிலுக்கு வந்து 1 2 7 4 9 7 1 இதெல்லாம் கூட்டாக்க 31. அதை விதி என்கிறது 4. கூட்டுத்தொழில் செய்யக்கூடியவர்களால் 4வது விதி எண்ணில் வர வேண்டும். வேடன் என் சொல்லுக்கு வந்து 3 எழுத்துக்கள் 6 5 6 இதெல்லாம் கூட்டாக்க 17. அதோடைய விதி என்கிறது 8. வேடன் வந்து 8வது எண்ணியத்தில் வருகின்றது. மீனவர் 4 எழுத்து 9 9 5 9 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதோடைய விதி என்கிறது 5. மீனவருக்கு வந்து 5வது விதி எண் வருகிறது. பொல்லாதவனுக்கு வந்து 2 1 2 7 5 6 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. பொல்லாதவன் வந்து பாருங்கள் 5வது விதி எண்ணில் வருகிறார். நல்லவன் 6வது விதி எண்ணில் வருகிறார். அப்போது 5ஆம் எழுத்து எண் பொதுவாகவே பொல்லாதவனாக இருக்கிறது. நல்லவன் 6ஆம் எழுத்து எண்ணில் வருகிறார். நல்லவனுக்கு வந்து 8 1 4 5 6 இதெல்லாம் கூட்டாக 24. அது விதி என்கிறது 6. நல்லவன் 6வது எண்ணியத்தில் வருகிறார். பொல்லாதவன் 5வது எண்ணியத்தில் வரப்பட்டு வருகிறது. நட்சத்திரம் 27 நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. நம்ம தமிழ் எண்ணியது மூலமாக எத்தனை என்கிறது நட்சத்திரம் சொல்லப்படும். அந்த நட்சத்திரம் எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8 1 8 2 3 4 7 3 7 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்கிறது 9. பாருங்கள், நட்சத்திரம் வந்து சரியாகவே நட்சத்திரம் 6 எழுத்துக்கள் போட வேண்டும். நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரம் என்று போட்டு அதோடைய எண்கிணத்தை கூட்டினால் 27 வருகிறது. அதோடைய விதி என்கிறது 9. அந்த நட்சத்திரம் 27 தான் கிரகமாக ஆக்கப்படுகிறது. அப்போ நட்சத்திரம் 27. பாருங்கள், இன்னொரு வரி சொல்கிறேன். ஆனால் 27 நட்சத்திரம் 27. அந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த தமிழ் எண்ணில் சொல்லப்பட்டு வருகிறது. ஆகவே நான் அரியலு மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிற வள்ளுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.